கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி நம்பி வச்சுங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டுறனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. அதுக்கோசரம் தான் நம்ம லைக் பட்டனுங்கிற ஆப்ஷனை வந்து நான் போட சொல்கிறது. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 605 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18 தேதிக்கான பி போர்டு அல்லது சி போர்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, பி போர்டு அல்லது சி போர்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். 18ஆம் தேதிக்கான வீடியோ போட்டிருப்போம். நம்ம ஆல் போர்டுக்கு 2 6 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 செட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டு அண்டு ஏ போர்டு அல்லது பி போர்டு, ஓகே, 2 செட்டு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியே கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 நாள் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 6 நாள் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு நம்ம அதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் 68 ஃபார்முலா நம்பர், இதில் 68 வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம 939 வச்சுட்டிங்களா, 6 2ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 68 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம 746 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டில் பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 860. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 860 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 வச்சுட்டுல 3 7ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 523. அதை வச்சு நம்ம பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 68 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம 523 வச்சடிக்கல. நமக்கு 9 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 610. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 68 வச்சுட்டிங்களா. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம 610 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 615. அதை வச்சு நம்ம பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 615 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 68 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நமக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 615 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 2 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த போர்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்து தெரியும். நம்ம வந்து 939 வச்சு எடுக்கல. நமக்கு 6ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 746 வச்சு எடுக்கல. நமக்கு பி போர்டு. அடுத்து 860 வச்சு எடுக்கல. நமக்கு சி போர்டு. 523 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து நமக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 610 வச்சு எடுக்கல. நமக்கு சி போர்டு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து 605 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பி போர்டுக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் வருகிறது என் கணக்கில். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்து வச்சுருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறோம் வந்து நம்ம சேனலில் போடுவோம். நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் மேட்ச் பண்ணி வேணாலும் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு தான் நமக்கு வந்து 2 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா?
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து 2ஆம் நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். 2ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு வரலாம் அல்லது ஆல் போர்டுக்கும் வரலாம். பார்த்திங்கன்னா 2 டபுள்ஸோடு வரலாம். 2ஆம் நம்பர் வந்து அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் 2ஆம் நம்பர். இப்படி 1ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 860 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 860 போட்டுக்கிறோம். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகே, ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 860 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 84 வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். 84 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 3 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். இதில் வந்து பி போர்டு சி போர்டு எடுத்தோம். ஆனால் பி போர்டுக்கு மேட்ச் ஆகிருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகே, 3 5 தான் நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 860 வச்சுட்டிங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 523 வச்சு நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 டேன் ஆப்ஷன் 84 போட்டு எடுக்கலாம். முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 1 தான் நமக்கு படித்த ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 1 கிடச்சிருக்கு. 0 வந்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டுக்காக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து பி போர்டு வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? அதனால் நான் வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சி போர்டுக்கு நமக்கு 0 வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த ரிசல்ட்டு 610. அதை வச்சு நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 டேன் ஆப்ஷன் 84 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர் சொல்லணும் அப்படின்னா இதில் நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 605 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 605 டேன் ஆப்ஷன் 84 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர் சொல்ல முடியும். இதில் 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் வரும். ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்ச ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 605 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் ஏ போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஏ போர்டுக்கு வரலாம், சி போர்டுக்கு வரலாம். நான் வந்து சி போர்டுக்கு கொடுக்குறேன். ஆனால் ஏ போர்டுக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 5 3 கிடச்சிருக்கு. அடுத்தது நமக்கு 0, அடுத்து 6. ஓகேவா? அதனால் நம்ம வந்து சி போர்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏ போர்டுக்கு எதிர்பார்க்கலாம். நான் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபி அல்லது பிசிக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபினா ஏபியில் ட்ரை பண்ணுங்கள். வந்துச்சுன்னா 32 42 31 41 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ், ஏபிக்கு 4 நம்பர்ஸ், பிசிக்கு 4 நம்பர்ஸ், 23 24 13 14ன்ட்டு எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஆம் நம்பர் தான் மெயினாக எடுத்திருப்போம். அதனால் 2ஆம் நம்பர் வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாவே ஓரளவுக்கு நீஸ் வரலாம். ஓகேவா? இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் மெயினாக இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். மேலே இருக்கக்கூடிய 4 நம்பர்ஸ் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். கம்பல்சரி நாளைக்கு ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம கணிப்பில் சில டைமில் போர்டு மாதிரி வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. நம்ம வந்து உங்களுக்கு 6 நாள் ரிசல்ட் வச்சு தான் நான் வந்து மேட்ச் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகேவா? இது வந்து இனிமேல் உங்களோட விருப்பங்கள் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஏபி அல்லது பிசிக்கு இந்த 32 42 23 24 இந்த நம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு இன்னிங்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா?